ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சிம்பிளி. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ்ல கம்மி பட்ஜெட்ல எங்க இருக்கு அண்ட் எவ்வளோ இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஜென்ரலாக ஃப்ளைட்னாலே எக்ஸ்பென்சிவ்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அண்ட் மிடில் கிளாஸ்க்கும் லோவர் மிடில் கிளாஸ்க்கும் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு தோணிடும். பட் கரெக்டாக பிளான் பண்ணோம்னா கம்மியான பட்ஜெட்டில் ஃப்ளைட்டில் போக முடியும். அதுக்கு இந்த 5 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பிளான் இயர்லியர். இப்போ நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் கம்மியாக காட்ட வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஒன், கம்பேரிங் வெப்சைட்ஸ். மல்டிபிள் வெப்சைட்ஸில் நீங்கள் ப்ரைஸ் அண்ட் கூப்பன் கோட்ஸை செக் பண்ணிவிட்டு அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் பார்த்து அது கூட புக் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன், புக்கிங் மிட் வீக். இப்போ நீங்கள் வந்து மிட் ஆஃப் த வீக்கில் புக் பண்ணுறீங்க, லைக் டியூஸ்டேலேருந்து தேர்ஸ்டேக்குள்ளே புக் பண்ணுறீங்கன்னா ஃப்ளைட் ப்ரைஸஸ் வந்து கம்மியாக காட்ட சான்சஸ் இருக்குது. அதுவே கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா கனெக்டிங் ஃப்ளைட்ஸில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோவா போகாமல் பெங்களூர் போயிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ட்ராவல் டைம் அண்ட் வெயிட்டிங் டைம் வந்து அதிகமாக இருக்கும், பட் ப்ரைஸ் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஃபிஃப்த் ஒன், கிளியர் குக்கீஸ். நீங்கள் அடிக்கடி டிக்கெட் ப்ரைஸ் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ப்ரௌசரும் குக்கீஸும் செக் பண்ணிவிட்டு அது டிக்கெட் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கீஸை கிளியர் பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கம்மியான பட்ஜெட்டில் ஃப்ளைட் புக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட், இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நான் பார்த்ததுல சேலம் டு பெங்களூர் அண்ட் பெங்களூர் டு சேலம் ரூட்ஸில் தான் டிக்கெட் ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னா, ஆவரேஜாக சேலம் டு பெங்களூர் ஏசி பஸ்ஸில் நம்ம டிக்கெட் புக் பண்ணோம்னா 800 ஆகும். ஸோ அதே ப்ரைஸில் நம்மளால் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியும். இதை புக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் பார்ப்போம். ஓகே, இப்போ பேடிஎம் வெப்சைட் போகிறோம். நான் மல்டிபிள் வெப்சைட்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்ததுல பேடிஎம்மில் தான் வந்து எனக்கு ரொம்பவே கம்மியாகவே டிக்கெட் ப்ரைஸ் காமிச்சிது. ஸோ பேடிஎம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஃப்ரம் வந்து சேலம் டைப் பண்ணிட்டு அண்ட் டூ வந்து பெங்களூர் போட்டுட்டு அண்ட் டிபார்ச்சர் டேட். ஸோ டேட் வந்து 2 months தள்ளி நம்ம புக் பண்ணுறோம். ஏன்னா இப்போ இந்த டேட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட் அதிகமாக காட்டுது, செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா கம்மியாக காட்டுது. ஸோ செப்டம்பரில் உங்களுக்கு எந்த டேட் ஓகேவோ அந்த டேட்டில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. எஸ், சர்ச் ஃப்ளைட்ஸ் கொடுத்ததும் ஓகே, ஃப்ளைட் சர்ச் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ 2 ஃப்ளைட் காட்டுது, அலைன்ஸ் ஏர் அண்ட் இண்டிகோ. பட் அலைன்ஸ் ஏரில் தான் கூப்பன் வந்து அதிகமாக ப்ரைஸ் காட்டுது. ஸோ 275 rupees வந்து நம்மளுக்கு ஆஃபர். ஸோ அதில் அலைன்ஸ் ஏரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம அந்த ஃப்ளைட் டீல் டிஸ்கவுண்ட்டை வந்து கொடுக்குறோம். அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்ததுமே வந்து 275 rupees இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து 785 rupees காட்டுது. இது வந்து வித் ஜிஎஸ்டி எல்லாம் டாக்ஸஸ் ஃபீஸ்லாம் சேர்த்து. ஸோ நீங்கள் இந்த அமௌண்ட்டை பே பண்ணால் போதும், நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் இந்த டிக்கெட்டை. இந்த ஃப்ளைட்டோட ப்ரைஸ் இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுக்கு மேஜரான சில ரீசன்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன்ஸ், ஷார்ட் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த 2 ஊருக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி, கிட்டத்தட்ட வெறும் 200 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். செகண்ட் ஒன், டிமாண்ட். இந்த 2 சிட்டிஸ்க்கும் இடையில பிஸ்னஸ் டிமாண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ப்ரைஸும் கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்கு. தேர்ட் ஒன், காம்படிஷன். இந்த சேலம் டு பெங்களூர் ரூட்ல 2 ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் ரன் பண்றாங்க. ஸோ ஒரு ரூட்ல வந்து எத்தனை ஏர்லைன்ஸ் வந்து ரன் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளைட்டோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து கம்மியாக சான்சஸ் இருக்கு. ஃபோர்த் ஒன், ப்ரொமோஷன். சில ஏர்லைன்ஸ் அவங்களை ப்ரொமோட் பண்றதுக்காக டிக்கெட் ப்ரைஸ் கம்மியாக வைப்பாங்க அண்ட் சில ஆஃபர்ஸுமே கொடுப்பாங்க. ஸோ இதோட நான் கிளம்பிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல பார்ப்போம். Until then, bye from Simply.